ஒரு பாம்பு ஒரு பழைய மரக்கடையில் நுழைகிறது. நகர்ந்து செல்லும் போது ஒரு கூர்மையான ரம்பத்தில் உரசி காயப்படுகிறது. காயப்பட்ட பாம்பு அந்த ரம்பம்தான் தாக்கி விட்டது என்று கோபமாக அதை தாவி கடிக்கிறது. கடித்தவுடன் அதன் வாய் கிழிந்து காயமடைகிறது. மேலும் கோபம் கண்டு அந்த ரம்பத்தை சுற்றி உடைக்க நினைக்கிறது. அது இறுக பிடிக்க பிடிக்க பாம்பு மேலும் காயமடைகிறது. கோபம் தீரவில்லை. அந்த ரம்பத்தை இன்னும் இறுக பிடிக்க வேண்டும் என்று பிடித்து அந்த பாம்பு தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறது. இங்கே ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, அந்த ரம்பம் ஒன்றுமே பண்ணலை, எல்லாமே அந்த பாம்பே தனக்கு தானே பண்ணிக்கிட்டது தான். அதே போல தான் எப்போல்லாம் நம்ம கிட்ட வந்து கோவம் பழி வாங்குற உணர்வுலாம் வருதோ அப்போ நம்ம அந்த பாம்பாவே மாறிடும். யாராவது ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, அதை மனசில் பிடிச்சிக்கிட்டு நான் அவனுக்கு யாருன்னு காட்டியே தீர்வேன், அவனுக்கு நான் ப்ரூவ் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி அதை சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதனால் கடைசியில் யாருக்கு வந்து கஷ்டம்னு நினைக்கிறீங்க? நமக்கு தான். நம்ம தான் காயமடைய போகிறோம். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. எல்லா விஷயத்துலையுமே ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லா காயத்துக்கும் ரிவெஞ்ச் தேவையே இல்லை. சில சமயம் இக்னோர் பண்ணுறது தான் பவர், சில சமயம் வாக்கவே பண்ணுறது தான் வெற்றி. கோபம் உன் எதிரியை காயப்படுத்தாது, உன்னை தான் மெதுமெதுவாக வெட்டும். அதனால தான் சஞ்சு சொல்கிறாரு, த வைஸ் வாரியர் அவாய்ட்ஸ் பேட்டில். ஏன்னா எல்லா போருக்கும் போகணும்னு அவசியமே இல்லை. சில போரில் போகாமல் இருப்பது தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றும்.